வணக்கம் நண்பர்களே, தேர்தல் முடிவு பற்றிய முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். போஜராஜன் இருக்கார்ல, உதகமண்டலத்துடைய பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. போன வீடியோவில் ஒன்று கூட பிஜேபி ஜெயிக்கல, முன்னிலையில் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நிலவரம் அப்படி இருந்துச்சு. இப்போது போஜராஜன் ஜெயிச்சிட்டாரு. பிஜேபி ஒன்று அதிகாரப்பூர்வமாக ஜெயிச்சிருக்காங்க. சாத்தூரில் முன்னிலையில் நயினார் நாகேந்திரன் ஒரு சுற்றுல இருக்காரு, அடுத்த சுற்றுல பின்னடைவை சந்திக்கிறாரு. இப்படி மாறி மாறி முன்னிலை பின்னடைவு பின்னடைவு முன்னிலை இப்படி மாறி மாறி ரிசல்ட் வந்துக்கு இருக்கு. முன்னிலை நிலவரம் வந்துக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 7-8 சுற்று வாக்கு எண்ணிக்கை பேலன்ஸ் இருக்கு. இப்போதைய நிலவரப்படி பிஜேபி கணக்க தொடங்கியிருக்காங்க. ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிட்டார்ல, சீமான் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. டிவிகே கேண்டிடேட் தான் பிரபு, டாக்டர் பிரபு அங்கே ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் டெபாசிட் இழந்தார் அப்படிங்கிற செய்தியும் வளம் வந்துக்கு இருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, ஜெயக்குமார் இருக்கார்ல, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் போட்டியிட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காரு. ராயபுரத்துடைய முடிசூடா மன்னன் அப்படின்னு அவரை சொன்னார். அவரே சொல்லிக்கிட்டாரு. ஆனால் இப்போ டெபாசிட் இழந்திருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, இந்த 5 இடங்களில் தேர்தலை முதல்வர்களும் போட்டியிடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா பவானிப்பூர் தொகுதியில் மமதா பானர்ஜி போட்டியிடுறாங்க. இப்போ வரைக்கும் முன்னிலையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய அந்த முன்னிலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்று எண்ணும் போதும் குறைந்து கொண்டே வருது. காலையில் 12,000 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் லீடிங்கில் இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 5,000 வாக்குகளுக்கு குறைவாக லீடிங்கில் தான் இருக்காங்க. இன்னும் 7-8 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை பேலன்ஸ் இருக்கு. ஸ்டில் மமதா பானர்ஜி லீடிங்கில் இருக்காங்க. அடுத்து புதுச்சேரி எடுத்துக்கோங்க. சிஎம் ரங்கசாமி அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. அஸ்ஸாமில் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஜெயிச்சிட்டாரு. கேரளாவில் பினராயி விஜயன் தர்மடம் அப்படிங்கிற தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. அவர் இப்போது வரை லீடிங்கில் தான் இருக்காரு. அப்போது தேர்தல் நடக்கக்கூடிய 4 மாநிலங்களில் முதல்வர் பார்த்தீங்கன்னா முதல்வராக இருந்தவங்க லீடிங்கில் இருக்காங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களை தவிர. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர், அவர் போட்டியிட்ட தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது திமுகவுக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டிவிகேவுக்கு அவ்வளோ வாக்குகள் குவிஞ்சிருக்குங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 34% வாக்குகளை டிவிகே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போகிற போக்க பார்த்தா 45 விழுக்காடு டச் பண்ணிடுவாங்க போல. எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 30% ஓட் ஷேரை வாங்கி காமிச்சார். என்டிஆர் 40% மேலே வாக்குகளை வாங்கினார். விஜய் என்டிஆரை ஓவர்டேக் பண்ண போகிறா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். விஜய்க்கு எதுக்காக இவ்வளவு வாக்குகள் விழுந்துச்சு? திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், எங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்னு நினைத்தவர்களுடைய முக்காவாசி வாக்கு டிவிகேவுக்கு போயிருக்கு. அதை தான் அண்ணாமலை படித்து சொன்னார். திராவிட கட்சிகளுடைய முதுகில் மாறி மாறி சவாரி பண்ண வேண்டாம். பொதுமக்கள் மத்தியில் திராவிட கட்சிகள் மீது ஒரு பயங்கரமான வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது. எதுக்காக அதை நாம் சுமக்கணும், நம்ம தலைமையில் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சரியான பாதையில் நகர்ந்துக்கு இருந்தார். தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் டெல்லி மேலிடத்துக்கிட்ட அதிமுகவோடு கூட்டணிக்கு போனாதான் டபுள் டிஜிட்டில் நம்ம தொகுதிகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணாங்க. கன்வின்ஸ் பண்ணவங்களே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தமிழிசை, வானதி, முருகன், ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் இவங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுவும் தோல்வினா எப்படிப்பட்ட தோல்வி, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தமிழிசையெல்லாம் 3rd பிளேஸு, வானதி கோவை வடக்கில் 3rd பிளேஸு, ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் 3rd பிளேஸு. படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. பேசாமல் டெல்லி மேலிடத்தை கன்வின்ஸ் பண்ணாமல் அண்ணாமலை போக்கிலே விட்டுருந்தாலே இந்நேரம் டிவிகேவா பிஜேபியா அப்படின்னு அண்ணாமலை களத்தை உருவாக்கியிருப்பார். விஜய்க்கு விழுந்த வாக்குகளில் முக்காவாசி வாக்குகள் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைத்தவர்களுடைய வாக்குகள். அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போகாமல் தனித்து களம் கண்டிருந்தாலே டெஃபினட்டாக டிவிகேவுக்கு விழுந்த வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிஜேபி பக்கம் நகர்ந்துருக்கும். பிஜேபி களத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிமுக கூட்டணியில் எவ்வளவு மோசமான பர்ஃபார்மன்ஸை பிஜேபி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். 27 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஓட் ஷேர்லாம் 3%, 12%லேருந்து 3% ட்ராப் ஆகிருக்கு. பேசாமல் அண்ணாமலையுடைய ரூட்லேயே போயிருந்தா தேர்தல் முடிவே வேறு மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த தோல்விக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு அவரையும் உள்ளே இழுத்துருப்பாங்க. திராவிட பாஜகவை சேர்ந்த சில பேர் அண்ணாமலை ஒதுங்கி இருந்தார், வேணும்னே தான் ஒதுங்கி இருந்தார் போல.
இது மாதிரியான ரிசல்ட் தான் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பார் அண்ணாமலை. அதனால தான் ஒதுங்கி நின்று வேடிக்கையை பார்த்தாரு. பாஜக மேலிடம் புரிஞ்சுக்கட்டும், திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைத்தா இதுதான் ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு பாஜக மேலிடம் புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை ஒதுங்கி இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். பாஜக மேலிடம் இனிமேலாவது புரிஞ்சுக்குவாங்க நம்புகிறேன். இனி எந்த சூழல்லையும் திராவிட கட்சியோடு கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து தேர்தல் முடிவுகள் பற்றிய அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.